விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தோழர் திருமாவர்களோ அல்லது ரவிக்குமார் அவர்களோ, குழந்தை அரசனோ அல்லது இந்திய குடியரசுக் கட்சியினுடைய சேர்ப்பு தமிழரசனோ, அருந்ததியர் சமூகத்தினுடைய நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று நீங்கள் எந்த அடிப்படையில இந்த தீர்ப்பு வந்த பிறகு யாரெல்லாம் பெரியாரிஸ்டுகள், யாரெல்லாம் அம்பேத்கரிஸ்டுகள் என்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. என்னுடைய தலைவர் அம்பேத்கர், என்னுடைய தலைவர் பெரியார், என்னுடைய தலைவர் மார்க்ஸ் என்று சொல்லிக் கொண்டு நம்மளுடைய சாயமெல்லாம் வெளுத்திருக்கிறது. ஆக அடிப்படையில் இவர்கள் அனைவருமே RSS மனநிலையோடு அல்லது RSS செயல் திட்டத்தோடு தமிழகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய பேசுகிற ரவிக்குமாரை பற்றி நாம் அனைவருக்குமே தெரியும். தலித் அமைப்புகள் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தலைவராக சொல்லிக் கொண்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்குக்கு ஆஜரானவர் யார் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான ஆதிக்க தலித்துகள் என்று நான் அதை சொன்னால் அன்றைக்கே நான் அந்த சொல்லை பயன்படுத்தினேன். அன்றைக்கு இருந்தவர்கள் கூட அதையே இதை நீங்கள் எவ்வாறு சொல்லலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அது நிஜமாகவே சொல்லலாம். அன்றைக்கு இருந்த அந்த ஆதிக்க தலித்துகள் என்ற அந்த சொல்லாடலும் இப்பொழுது சரி என்றே நான் இப்பொழுதும் அதை சொல்லுகிறேன். ஆக அன்றைக்கு ஆதிக்க தலித்துகள் பறையர் சமூகம் கட்டிய அந்த சுவரும் மிகப்பெரிய அளவில் ஒரு உயிரை இழந்தோம். அருந்ததியர் சமூகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இன்றைக்கு இவருக்கு ஒரு வகைக்குள் இல்லை என்பதற்காக அருந்ததியர் சமூகத்திற்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி உச்ச நீதிமன்ற வழக்கில் உறுதுணையாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்வது என்பது மிக சால சிறந்ததாக இருக்கும். அருமை தோழர்களே, இந்த தீர்ப்பு வந்த பிறகு மதிப்பிற்குரிய தோழர் நிர்மல் அவர்கள் சொன்னதை போல யாரெல்லாம் பெரியாரிஸ்டுகள், யாரெல்லாம் அம்பேத்கரிஸ்டுகள் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இதுவரை நான் என்னுடைய தலைவர் அம்பேத்கர், என்னுடைய தலைவர் பெரியார், என்னுடைய தலைவர் மார்க்ஸ் என்று சொல்லிக் கொண்டு நம்மளுடைய சாயமெல்லாம் வெளுத்திருக்கிறது. எளிய மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக சனாதானத்தை எதிர்ப்போம், பாசிசத்தை வீழ்த்துவோம், RSS எதிர்ப்போம் என்று சொன்னவர்கள் எல்லாம் அருந்ததியருக்காக வழங்கப்பட்ட இந்த 3 விழுக்காடு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து பதிவு செய்கின்ற பொழுதே அவர்களுடைய உள்ள கிடக்கையில இருக்கக்கூடிய செய்தி வெளியே வந்தது. அருந்ததியர் சமூகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிற இயக்கங்களை சேர்ந்த தோழர்கள் என்று சொன்னாலும் சரி, கட்சிகள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் சரி, சாதாரண மக்களுக்கு என்று சொன்னாலும் கூட இந்த சமூகம் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், பொருளாதாரத்திலே மற்ற 2 சமூகங்களை விட இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகளில் அடுக்கி வைக்கப்பட்ட சாதியில் அடிமூட்டையாக கடைசி சாதியாக அருந்ததியர் இருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரிந்த உண்மை. இதை நாம் என்றும் இன்னும் பெரிய அளவிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதை கருத்தில் கொண்டுதான் 1965 அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அருந்ததியர் சங்கத்தினுடைய தலைவர் பெரு எழிலழகன் அவர்களுடைய தலைமையிலே அருந்ததியர் சமூகம் விடுதலை அடைந்து இத்தனை ஆண்டுகள் 65 47 விடுதலை அடைந்து விட்டோம் என்றால் நாம் சொல்வது 65 அருந்ததியர் சமூகத்திற்கு அரசினுடைய எந்த விதமான உதவிகளும் கிடைக்கவில்லை. அருந்ததியர் சமூகம் முன்னேறவில்லை. அருந்ததியர் சமூகம் மிக மிக பின்தங்கி இருக்கிறது. பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அன்றைக்கு ஹரிஜன நலத்துறை, அந்த துறையில் இருக்கக்கூடிய 3 சமூகங்களில் அப்போது இருந்த பல்லரும் பறையரும் அருந்ததியர்களுக்கு வளர விடாமல் ஒட்டுமொத்தமான உரிமைகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய நேர்மையினுடைய மறுபெயராக இருக்கக்கூடிய கக்கன் அவர்களை எதிர்த்து 1965 ஜூன் 5ஆம் தேதி அன்று மதுரையிலே அருந்ததியர்களுக்கு எங்களை கவனத்தோடு பார்க்க வேண்டும், எங்களை தனியாக எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி முதல் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு மதுரையிலே நடந்தது. ஏதோ இன்றைக்கு நடந்த இடஒதுக்கீடு 20-30 ஆண்டுகளாக வரலாறு என்றெல்லாம் பேசுகிறார்கள். அவ்வாறெல்லாம் இல்லை. 1965 அந்த அமைச்சர் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் மதிப்புக்குரிய ஐயா கக்கன் அவர்கள். ஆக அவரை எதிர்த்தே எங்களுடைய போராட்டம் அன்றைக்கு அருந்ததியர் தலைவர்களால் அங்கே நடத்தப்பட்டது. ஆக அன்றைக்கு தொடங்கி அந்த போராட்டம் 1975, 85 எல்லாம் பல்வேறு இயக்கங்கள், குறிப்பாக இளைஞர் வழிகாட்டும் பணி என்ற ஒரு இயக்கம் ஆவணங்களோடு இருந்தது. அன்றைக்கு இருந்த எங்களுடைய தலைவர் ஐயா அதிகமானவர்கள்
அந்த இயக்கத்தினுடைய அரசு ஊழியர், அந்த இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அன்றைக்கு. ஆக அதை அவர் இன்றும் பெரிய அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு இயக்கங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய நேர்மையான இயக்க சிந்தனையாளர்களிடத்திலே கொண்டு சென்றார். தொடர்ச்சியாக அந்த போராட்டம் வந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2007 ஆண்டு ஒரு மாபெரும் பேரணியை நடத்தது. பொது மைய நீரோட்டத்திற்கு அரசு அருந்ததியர்களுடைய அந்த இடஒதுக்கீடு கோரிக்கையை கொண்டு சென்றார்கள். அன்றைக்கு இருந்த ஒட்டுமொத்தமான அருந்ததியர் சமூகத்தினுடைய சூழலை எல்லாம் கவனத்தில் கொண்ட மதிப்புக்குரிய அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர், மறைந்த எங்களுடைய நன்றி நெஞ்சத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்தின் அடிப்படையிலே ஒரு நபர் ஜனார்தன் கமிஷன் நியமிக்கப்பட்டது. அந்த கமிஷனுடைய பரிந்துரையை ஏற்று, ஆணையத்தினுடைய பரிந்துரை ஏற்று 3 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த அனைத்து கட்சி கூட்டம் நடக்கின்ற பொழுது 2008 வருடம் அது நடந்த பொழுது அன்றைக்கு எதிர்த்தவர்கள் 2 பேர் 3 பேர். ஒருவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம் கட்சி, ஆனால் நேர்மையான நபர். நான் எனக்கு உடன்பாடே இல்லை, இது தலித் மக்களை பிரித்துவிடும், தலித் விடுதலைக்கு இது எதிராக இருக்கும், இது தலித் மக்களுடைய கருப்பு நாள் என்று சொல்லிவிட்டு நேர்மையோடு வெளியே சென்றிருந்தார். கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இன்னொருவர் அன்றைக்கு சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற சரத்குமார் அவர்கள், அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நான் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறேன், எனக்கு இந்த அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில்லை, எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு பதிவு செய்தார். அவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்பது தெரியும். ஆக அன்றைக்கே அவர் RSS மனநிலையோடு தான் அவர் அன்றைக்கு பிஜேபி இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்களிடத்திலே நாங்கள் கேட்டு வந்து சொல்லுகிறோம் என்று அன்றைக்கு கிளம்பியவர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் பதில் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அதிலே அவர்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. அம்மையாரும் இருந்து விட்டார். அதற்கு பிறகு 10 ஆண்டு கால அந்த ஆட்சி, 5 ஆண்டு கால 6 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதுவரையும் கருத்து சொல்லவில்லை, தீர்ப்பு வரும் வரை. ஆக இதெல்லாம் அந்த தெரிந்த பிறகு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ளாத தலித் அமைப்புகள், தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தலைவராக சொல்லிக் கொண்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தனர். அந்த வழக்குக்கு ஆஜரானவர் யார் என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வாதாடிய பார்ப்பனர் விஜயன் தான் தலித் மக்களுக்கான அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து தலித் இயக்கங்களின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட வழக்குக்கு வாதாடியவர் பார்ப்பனர் விஜயன் தான். நீங்க அதெல்லாம் நம்ம அது சேர்த்து இணைத்துக் கொள்ளலாம். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு செல்லுகிறது. உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கு 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்விலே அந்த வழக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, வழங்கியது செல்லும் என்று சொல்லி அடுத்த 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு அது மாற்றப்படுகிறது. இதிலே சொல்ல வருகிறது என்று சொன்னால், இவர்கள் அனைவரும் அந்த 7 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. முதல் செய்தி அது. 7 பேர் கொண்டதுல ஒருவர் மட்டும்தான் மாற்று கருத்து சொன்னார். மீதி 6 நீதி அரசர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக ஒன்று. இரண்டாவதாக, இதில் ஒருவர் கிரிமிலேயர் முறையை கொண்டு வரலாமா என்று நீங்கள் யோசனை செய்து நீங்க உங்க அரசிடத்திலே முடிவுகளை விட்டு விடுகிறார். மூன்றாவதாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார். அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம். மதிப்பிற்குரிய தோழர் நிர்மல் அவர்களும் கூட அதை தொட்டு விட்டு சென்றார். என்னென்று சொன்னால், பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிகள் ஒரே வகைப்பாட்டுக்குள் அடக்க முடியாது. இவர்கள் எல்லாம் ஹோமோஜீனியஸ் இல்லை, இருக்க முடியாது. எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ், அதாவது வெவ்வேறு இவர்களுக்குள் பல வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே இவர்கள் ஒரு வகைப்பாடாக நாம் கருத முடியாது. எனவே இவர்களுடைய நிலை, பொருளாதார நிலை, மற்ற அனைத்து நிலைகளுமே இவர் தனித்தனியாகவே இருக்கிறார்கள். ஆக ஒரு தொகுப்புக்குள் இருந்தாலும் கூட இவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று சொன்னார். ஆக இதைதான் கடந்த ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு மதுரையிலே சந்தையூரிலே, மதுரை மாவட்டம் சந்தையூர், அந்த இடத்துல அருந்ததியர்கள் பறையர் சமூகத்தினுடைய பகுதிக்குள், வீதிக்குள் வரக்கூடாது என்பதற்காக ஒரு தீண்டாமை சுவர் கட்டப்படுகிறது. கோவையில் கூட பெரியார் நகரில, சிங்காநல்லூர் பெரியார் தீண்டாமை சுவர் கட்டப்பட்டது. அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அருந்ததியர் சமூகத்திற்குமான தீண்டாமை சுவர். ஆனால் மதுரை சந்தையூரிலே அந்த அருந்ததியர்கள் ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற பறையர் சமூகத்தினுடைய தெருக்களின் வழியே செல்லக்கூடாது. எனவே நாங்கள் செவுறு கட்டி இருக்கிறவர்கள் செவுரை சொன்னார்கள். அந்த சுவரை, அதுவும் ஒரு வகையான ஆதிக்க
தலித்துகள் என்று நான் அதை சொன்னால் அன்றைக்கே நான் அந்த சொல்லை பயன்படுத்தினேன். அன்றைக்கு இருந்தவர்கள் கூட அதையே இது நீங்கள் இவ்வாறு சொல்லலாம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அது நிஜமாகவே சொல்லலாம். அன்றைக்கு இருந்த அந்த ஆதிக்க தலித்துகள் என்ற அந்த சொல்லாடலும் இப்பொழுது சரி என்றே நான் இப்பொழுதும் அதை சொல்லுகிறேன். ஆக அன்றைக்கு ஆதிக்க தலித்துகள் பறையர் சமூகம் கட்டிய அந்த சுவர் மிகப்பெரிய அளவில் ஒரு உயிரை இழந்தோம். அருந்ததியர் சமூகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இன்றைக்கு வரைக்கும் நாங்க ஒரு வகைக்குள் இல்லை என்பதற்காக சொல்லுகிறேன். இடையிலே கரடிசுத்தூர் விழுப்புரம் மாவட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம், அன்றைக்கு விழுப்புரம், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் கரடிசுத்தூர். கரடிசுத்தூர் என்ற ஊரிலே ஒரு அருந்ததியர் இளைஞன் ஒருவன் அங்கே இருக்கிற ஆதி திராவிடர் பறையர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்த காரணத்தினால் அந்த குடும்பத்தையே அடித்து உதைத்தார்கள். வெள்ளையம்மாள் என்கின்ற ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை படுகொலை செய்தார்கள். அந்த உடலை கூட எடுத்து செல்ல விடாமல் அன்றைக்கு அந்த கட்சி எது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அண்ணா எங்களுக்கு அன்றைக்கு அந்த உடலை எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருந்தது அன்றைய பொதுச் செயலாளராக இருந்த மதிப்பிற்குரிய தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் தான் வந்து எங்களோடு இருந்து அந்த உடலை எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருந்தார். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு சக்கிலி பையன் பறையன் வீட்டு பெண்ணை திருமணம் செய்வதா? இங்க கோகுல்ராஜும் இளவரசன் இடத்துல என்ன அந்த ஆதிக்க மனநிலை இருந்ததோ அந்த மனநிலையில் எல்லளவும் குறைவில்லாமல் எந்த விதத்திலும் இல்லாம அன்றைக்கு அதை அவர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த செய்தியும் இருக்கு. 3 மாதங்களுக்கு முன்பு இங்கே இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகேந்திரன் ஒரு அருந்ததியர், விருதுநகர் மாவட்டம், அங்கே இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த அழகேந்திரன் திருமணம் காதல் செய்த காரணத்தினால் திருமணம் செய்து விடுவானே என்று சொல்லி அவளை கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார்கள் 2 மாதங்களுக்கு விருதுநகர் மாவட்டம். இதெல்லாம் எதற்காக நாங்கள் சொல்லுகிறோம்? நடந்திருக்கிறது, இதிலும் பொய் இல்லை. எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், இங்கே இருக்கிற பட்டியல் சமூகத்திற்குள் இவர்கள் எல்லாம் ஒரே வகைப்பாட்டுக்குள் இல்லை. இவர்கள் எல்லாம் ஒரு இந்து மதம் அல்லது பார்ப்பனியத்தினுடைய கருத்தியலால் தீண்டத்தகாதவர்கள் என்பதை தவிர எந்த விதமான ஒற்றுமையும் எங்களுக்குள் இல்லை. எங்க பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்குள் எப்படி உயர்வு தாழ்வு, இங்கே இருக்கிற பிள்ளைமார், அதுக்கு அடுத்தது முதலியார், அதுக்கு அடுத்தது செட்டியார், அதுக்கு அடுத்து கவுண்டர், தேவர், வன்னியர் இருப்பதை போல பட்டியல் சமூக மக்களுக்குள் தேவேந்திரர், ஆதி திராவிடர், இங்கே அருந்ததியர் என்று இருக்கிறது. இவர்களுக்குள் எல்லா வகையிலும் வேறுபாடு இருக்கிறது. அடுக்குமுறை பட்டியல் சாதிகளுக்குள் இங்கே படிநிலை ஏற்றத்தாழ்வு எப்படி ஒட்டுமொத்தமான சமூகத்திலும் இருக்கிறதோ அதே போல்தான் பட்டியல் சமூகத்திற்குள்ளும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இவர்கள் யாரும் யாரோடும் ஒன்றி போய் சரிசமமாக வாழ்க்க முடியும். இன்றைக்கும் இங்கே இருக்கிற கிராமங்களுக்கு சென்று விட்டால் இது பல்லர் பகுதி, இது பறையர் பகுதி, இது சக்கிலியர் பகுதி என்றுதான் சொல்லுவாங்க. கிணறு இருக்கிறது. கிணத்துக்கடவு பகுதியில தோழர் நிர்மல் அதை தான் சொன்னா கிணறு இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் பல்லரும் பறையரும் அருந்ததியர் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில மெஜாரிட்டி பெரும்பான்மையாக வாழக்கூடிய தென் மாவட்டங்களிலே 3 பேருக்கும் தனித்தனியாகத்தான் சுடுகாடுகள் இருக்கிறது. எப்படி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களினுடைய சுடுகாட்டிற்குள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை புதைக்க முடியாது, அதே போல்தான் பட்டியல் சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட அந்த சுடுகாட்டில் கூட அருந்ததியர் சமூகத்திற்கு என்று தனியாகத்தான் புதைக்க முடியும். ஒன்றாக புதைக்க முடியும். தனித்தனி சுடுகாடுகள் இருக்கு. ஆக எல்லா வகையிலும் வேறுபட்டிருக்கிறார்கள். இவர் ஒரே வகைப்படுத்த வேண்டாம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொன்னது. அன்றைக்கு எங்களுடைய தலைவராகிய அதிகமானவர்கள் சந்தியூரிலே அதைதான் சொன்னார்கள். நீங்கள் பட்டியல் வகுப்பிலே சாதி தீண்டாமை கொடுமையால் ஒன்று சேரப்பட்டிருக்கும் 76 சாதி எவ்வளவு. ஆக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் இவர்கள் நீங்கள் எந்த வகை 18 விழுக்காடுக்குள் நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் பிரித்துக் கொள்ளலாம், வகைப்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம், இது ஒன்றும் சிக்கல் இல்லை என்று தீர்ப்பெற்றது. இதைத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு பேசுகிற விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தோழர் திருமா அவர்களோ அல்லது ரவிக்குமார் அவர்களோ குடந்தை அரசனோ அல்லது இந்திய குடியரசு கட்சியினுடைய சேக்கு தமிழரசனோ ஏர்போர்ட் மூர்த்தியோ அல்லது ஆசை தம்பியோ இவர்கள் எல்லாரிடத்திலும் கேட்கிறோம், அருந்ததியர் சமூகத்தினுடைய நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்று நீங்கள் எந்த அடிப்படையிலே சொல்லுங்கள்? சந்தியூரிலே நீங்கள் யாருக்கு ஆதரவாக நின்றீர்கள்? அருப்புக்கோட்டை அழகேந்திரனுடைய படுகொலைக்கு நீங்கள் யாருக்கு ஆதரவாக நின்றீர்கள்? கரடி சித்தூரிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அருந்ததியர்கள் ஒற்றுமை என்று சொன்னீர்களே, உங்களுடைய இயக்கங்களிலே கட்சிகளிலே அருந்ததியர்களுக்கு எந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறீர்கள்? நான் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிறீர்களே,
ஒரு கட்சி ஒரு 4 பேருக்கு 6 பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்க சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா எத்தனை அருந்ததியர்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. இதுவரைக்கும் 98 தேர்தல் பாதைக்கு வந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அருந்ததியர்களுக்கு எங்கேயாவது கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் ஒரே ஒரு இடம் தான். 96 அவனாசி சட்டமன்ற தொகுதியிலே ராதாமணி என்கின்ற ஒரு பெண்ணுக்கு கொடுத்தார்கள், அவ்வளவுதான். இது எங்கே கொடுத்தார்கள்? மேற்கு மாவட்டங்களிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அருந்ததியர் வசிக்கிற மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே கூட நீங்கள் சட்டமன்றத்திலேயே பாராளுமன்றத்திலே வாய்ப்பு கொடுக்கவில்லை. இங்கே இருக்கிற சேக்கு தமிழரசன் கட்சியிலே அருந்ததியர்கள் ஒருவருமே இல்லை. எங்கேயாவது ஒன்றிய செயலாளர், துணை செயலாளர் பெயரளவுக்கு போட்டு வைத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஆக உங்களுடைய கட்சிகளிலே எங்களை சரிசமமாக பார்க்கவில்லை. ஆனால் இடஒதுக்கீடு வந்தவர்களே நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள்லாம் ஒன்றிய யதார்த்தமாக நாங்கள் கேட்கிறோம். நமக்குள் எங்கே பெண் கொடுத்து பெண் எடுத்துக் கொள்ளுகிறோம்? யாராவது அப்படி சொல்ல முடியுமா? இந்த ஊரில் இப்பொழுது இருக்கிறோமே, எங்காவது இருக்கிறோமா என்று சொன்னால் எந்த இடத்திலுமே இல்லை. மீறி காதலித்தால் சாதி ஒழிப்பே லட்சி மக்கள் விடுதலை என்று சொல்லுகிறோமே, மீறி காதலித்தால் கொலைதான் நடக்கும். அது இந்த பக்கம் கோகுல்ராஜ் இளவரசன் எடுத்து சொன்னாலும் சரி, இந்த பக்கம் கரடி சித்தூர் வெள்ளையம்மாள் அழகேந்திரன் எடுத்துக்கொண்டாலும் கொலை என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் நடக்குது. அதைதான் நாங்கள் சொல்லுகிறோம், அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையிலே அடிமூட்டை அருந்ததியர் சமூகம். ஆக அருந்ததியர் சமூகம் இல்லாத பட்டியல் சமூகங்களுக்குள் எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை. இங்க நாங்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் அல்லது இந்து மதத்தால் நாங்கள் தீண்டத்தகாத சாதி என்பதை தவிர ஒன்றுமே. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார், இங்கே பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது, யார் முன்னேறவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக இது அடிப்படையிலேயே உச்ச நீதிமன்றம் புரிந்து கொண்டுதான் இந்த அடிப்படையில் தான் இங்கே உள் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கு. இன்னொரு செய்தியும் சொல்லுகிறார்கள், இங்கே மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். மதிப்புக்குரிய தோழர் குளத்தூர் மணி அவர்கள் மிக அருமையான ஒரு செய்தியை தலித் கேமரா ரவிச்சந்திரன் அவரிடத்துல நேர்காணல மிக அருமையாக சொன்னார்கள். நீதி கட்சி காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் மாநிலத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அது பிற்படுத்தப்பட்ட சமூகம், பார்ப்பனத்திலிருந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்குள் மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம், அதற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்திற்குள்ளே இரண்டு பிரிவாக இருக்கு. இதெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கின்ற காரணத்தில்தான் இது பிரிக்க முடிந்தது, செம்மையாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இது மத்திய அரசுக்கு இந்த அதிகாரம் மட்டும் மத்திய அரசுக்கு சென்று விட்டால் என்ன நடந்திருக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இடபிள்யூஎஸ் தான் மத்திய அரசுல மோடி கொண்டு வந்தார். மீண்டும் என்ன நடக்கும்னா மோடி திரும்பவும் எதை செய்வார், இதைதான் செய்வார், வேற எந்த ஐடியாவும் இல்லை. யோகி ஆதித்யநாத்தை போல இது ஆகிவிடும். பின்னாளில் இப்பொழுது திமுக அரசு இருக்கிறது, பின்னாளில் யோகி மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து விட்டால் என்ன ஆகுது என்று சொல்லுகிறார். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், யோகியை விட மிக நேர்மையான நபரா இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒன்றியத்தினுடைய பிரதமர் அமைச்சர் மோடி அவர்கள் தயவு செய்து சொல்லுங்களேன். இங்க இருக்கிற பொதுமக்கள் அல்லது இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு நான் இந்த கேள்வியை வைக்கிறேன். யோகியை மோசம் என்று சொல்லுகிற மதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் அவரை விட மிக யோகியமானவரா அல்லது அவரை விட மிக நேர்மையானவரா அல்லது சமூக நீதியில் மிக சரியானவரா பிரதமர் மோடி? சொல்லுங்கள். ஆக யோகியினுடைய தலைவர் பிரதமர் மோடி. ஆக யோகி குட்டி 8 அடினா 16 அடி போய், அதுதானே உண்மை. ஆக நீங்கள் இந்த இடத்தில் மட்டுமே நீங்கள் உடனடியாக மத்திய அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கட்டும் என்று சொன்னால், இங்கே இத்தனை ஆண்டுகளாக 78 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இத்தனை ஆண்டுகளாக அருந்ததியர் சமூகம் முன்னேறவில்லை என்பதுதானே உண்மை. இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படையாக என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், இதுவரை தமிழ்நாட்டை மட்டுமே கேட்கிறோம். இதுவரை தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திய பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிகள், எந்தெந்த சாதிகள் எவ்வளவு பயன்படுகின்ற வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளிப்படையாக கேட்க முடியுமா? அன்றைக்கு மதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அன்றைக்கு கேட்டார். இப்பொழுது நான் கேட்கிறேன், இந்த இத்தனை வருடங்களாக பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிகளுக்குள் இந்த இடஒதுக்கீட்டை 18 விழுவு இடஒதுக்கீட்டை எந்த சமூகம் அதிகமாக நுகர்ந்திருக்கிறது அல்லது வெள்ளை அறிக்கை அரசு பணிகளிலே, கல்வியிலே, இங்க இருக்கிற பொருளாதாரத்தில் இவர்கள் யார் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிற வெள்ளை அறிக்கையை நீங்கள் அரசாங்க இடத்துல அல்லது அரசு இடத்துல நீங்கள் கேட்க முடியுமா? அப்படி கேட்கிற பட்சத்தில் தான் நீங்கள் நேர்மையானவர். கேளுங்களேன், ஏன் நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்க மாட்டீங்களா? நாங்கள் தைரியமாக சொல்லுகிறோம், எங்கள் தலைவர் உறுதியாக சொல்லுகிறார், வெள்ளை அறிக்கை கேட்போம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக பல்லர் பறையருடைய
அரசினுடைய உரிமைகளை அல்லது அரசினுடைய வேலை வாய்ப்புகளை அருந்ததியர்கள் பறித்து விட்டார்கள் என்று வெளிப்படையாக பேசுகிறார். நாங்கள் இப்பவும் இல்லை என்றுதான் சொல்லுகிறோம். 55 பேராசிரியர்கள் பணியிடங்கள் இந்த 10 ஆண்டுகளே வந்தது. 55 பேராசிரியர்களே 3 பேர் தான் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அத்தனை 52 இங்க இருக்கிற அந்த 61 அரசு ஆணை 61 அன்றைக்கு அந்த 2009ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அரசு ஆணை 61 பிரகாரமாக தகுதியான நபர்கள் அருந்ததியர் சமூகத்தில் இல்லை என்று சொன்னால் அதை அடுத்ததிலே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய 15 விழுக்காடுக்கு சென்று விடும் என்றுதான் அரசாணை 61 சொல்றது. ஆக 52 பேராசிரியர்களுமே இன்றைக்கு பல்லரும் பறையர் தான் இருக்கிறார்கள். இதை நாங்கள் கேட்கிறோம். 55 பேராசிரியர்கள் அல்லது 75 பேராசிரியர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதிலே அருந்ததியர் எவ்வளவு, பறையர் எவ்வளவு, பல்லர் எவ்வளவு என்று சொல்ல முடியும்? அவர்களுக்கே தெரியும். சொல்லுங்களேன், நாங்கள் கேட்கிறோமே. இதை பேச மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இத்தனை ஆண்டுகளாக பயன்படுத்தியவர்கள் அவர்கள் இருவர் மட்டும்தான். உயர்ப்பதிலே இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்பதற்கு பெரிய கணக்கெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு கணக்கு தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் IAS என்று சொல்லப்படுகிற உயர் பதவிகளிலே அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தது வெறும் 2 பேர் தான். தமிழ்நாட்டிலிருந்து இப்பொழுது போனவர்கள் மொத்தம் 3 பேர். ஒருவர் ஆந்திராவிலே இருக்கிறார், மீதி 2 பேர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. ஒருவர் விஜயகுமார், இன்னொரு ஈரோடை சேர்ந்த ஒருவர் முத்துக்குமார் என்று 2 பேர் தான். இது சரி, இதற்கு முன்பு ஏதாவது நிறைய பேர் வந்திருக்கிறாங்களா என்றால் இல்லை. இதற்கு முன்பு வெறும் 3 பேர் தான் IAS இருந்திருக்கிறாங்க. மொத்தமே அருந்ததியர் சமூகத்தில் இந்த 78 ஆண்டுகளில் 6 பேர் தான் வந்திருக்கிறாங்க. IPS இப்ப யாரா இருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிந்து இந்த 60 ஆண்டுகளில் IPS என்பது வெறும் 2 பேர் தானே. IG காளிமுத்து 72, அதற்கு பிறகு கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்பு பிரபாகரன் IPS சொல்லி ஒருவர் IG-ஆக இருந்தார். 2 பேர் தான் IPS. அது அவங்களும் கூட நேரடி IPS கிடையாது, கன்ஃபர்ட் IAS என்று சொல்லப்படுகிறவர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் IPS ஒருத்தருமே இல்லை. இதேதான் மதிப்பிற்குரிய நீதிமன்றங்களில் அருந்ததியர் சமூகம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 3 பேர் அல்லது 4 பேர் தான் இருக்கிறாங்க. அதுவும் மாவட்ட நீதிபதியாகவோ அல்லது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றத்துல யாரும் இல்லை. கீழ் நீதிமன்றங்களில் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெறும் 3 பேர் தான். இந்த 10 ஆண்டுகளில் அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீடு வந்த பிறகுதான் இதுதான் உண்மை. கல்வியில் ஒரு ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் வந்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்க, படித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆக இப்பொழுதும் கூட நாங்கள் முன்னேறவில்லை. ஆனால் இது எல்லாம் மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு அருந்ததியர் சமூகம் இங்கே இருக்கிற அனைத்தையும் பறித்து விட்டது என்று சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறார். எல்லாம் இன்னும் ஒரு படி மேலே சென்று என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பட்டியல் சமூகங்களில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்று சொன்னேன். மாநில அரசுக்கு இருக்கிறது. அதிலே சொல்லப்படுகிற அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 341(1) அந்த 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சேர்ப்பவர்களோ அல்லது வெளியே அனுப்புவதோ அல்லது அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதில் அது 2ம் இருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்கள் அதற்குள் இருந்து கொண்டு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கூட ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னவென்று சொன்னால், 1965 அன்றைக்கு இருந்த மத்திய அரசு லோகூர் கமிஷன் என்று ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலே, லோகூர் என்ற அவர் தலைமையிலே ஒரு கமிஷன் ஆணையம் நியமிக்கப்பட்டது. அந்த ஆணையத்தினுடைய முதல் பரிந்துரை என்னவென்று சொன்னால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகங்களுக்குள் சில சாதிகள் முன்னேறிவிட்டன. அதில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மகர் சாதி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாலா சாதி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர் சமூகம் எல்லாம் முன்னேறிவிட்டார்கள். இவர்களை பட்டியல் சமூகத்திலிருந்தே எடுத்து விடலாம் என்று 1965 அன்றைக்கு இருந்த லோகூர் கமிஷன் பரிந்துரை செய்திருக்கு. 1965. இன்றைக்கு 2024. பாருங்களேன். ஆக இதெல்லாம் திட்டமிட்டு மறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலத்துல. இப்போ புதிதாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்னவென்றால், அருந்ததியர் சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய சமூகம். ஆக தெலுங்கு பேசுகிறவனுக்கு எப்படி எங்களுடைய இடஒதுக்கீடு எடுத்து கொடுக்கலாம் என்று அதிபுத்திசாலியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி கேட்கிறார். என்ன செய்தி என்றால், எங்களுடைய இடஒதுக்கீட்டை எடுத்து நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்று கேட்கிறார். அவர் மருத்துவர் படித்திருக்கிறார், இடதுசாரி இயக்கங்களிலே வேலை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். கொடுமை. எங்களுடைய இடஒதுக்கீடு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 18 விழுக்காடியும் மக்கள் தொகையை உள்ளடக்கித்தான் தமிழ்நாட்டில் 18+1 என்று 18 விழுக்காடு கொடுக்கின்ற பொழுது அருந்ததியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளுடைய மக்கள் தொகை எல்லாம் கணக்கில் கொண்டுதான் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது.
புதிதாக அருந்ததியர் சமூகத்தினுடைய மக்கள் தொகை உள்ளே கொண்டு சேர்க்கவில்லை, அது வெளியில எடுக்கவும் இல்லை. அன்றைக்கு பட்டியல் தொகுப்பை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெளியிடுகின்ற பொழுதே அருந்ததியர் சமூகம் அங்கே இருக்கிறது. ஆக அதிலிருந்துதான் பிரித்து மக்கள் தொகைக்கு ஏற்ப 3 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினார். இவர் புதிதாக எங்களுடைய இடஒதுக்கீடு எடுத்து எப்படி கொடுக்கிறான்னு சொன்னால் அதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு 4 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியிலே எஸ்சி அரசு ஊழியர்களுடைய கூட்டமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது உயர்நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டம். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அருந்ததியர் சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய சமூகம், ஆக தெலுங்கு பேசுறவங்களுக்கு எதற்காக இடஒதுக்கீடை தூக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக நாங்கள் எல்லாம் ஒன்று என்று ஒரு பக்கம் சொல்லுகிறார்கள், இன்னொரு பக்கம் இவர்கள் தெலுங்கு, நாங்கள் தமிழர் என்று இப்பொழுது பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீமான் இவர்கள் ஆந்திராவிலிருந்து அழைத்து வரப்பட்ட பொழுது எந்த தலித் தலைவர் இங்கே எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்? ஆக தேவை என்கின்ற பொழுது எங்களை அணைத்துக் கொண்டு, இது ஒரு வகையான பார்ப்பனியம் தான், அணைச்சுக்கிட்டு காலி பண்றது. சக்கரை நோயாளிக்காரனுக்கு சர்க்கரை கொடுத்தே கொலை செய்யற மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்று என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி எங்களை பிரிக்காதீர்கள், நீங்கள் அனைவரும் வெவ்வேறு வகைப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றது. இல்லை இல்லை, நாங்கள் ஒன்று என்றார். இன்னொரு பக்கம் இல்லை, இவன் தெலுங்கு, இவன் தமிழ், நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மை பிரிப்பது. ஆக அடிப்படையில் இவர்கள் அனைவருமே RSS மனநிலையோடு அல்லது RSS செயல் திட்டத்தோடு தமிழகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய அதனுடைய பேசுகிற ரவிக்குமாரை பற்றி நாம் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர், விழுப்புரம் நாடாளுமன்றத்தினுடைய, என்னுடைய பெயரும் ரவிக்குமார் தான். ரவிக்குமாரை பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும். காலச்சுவடிலே அவர் பணியாற்றியவர். தொடர்ந்து தாய்மண் இதழிலே 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தந்தை பெரியாரை விமர்சனம் செய்தவர். அந்த விமர்சனம் செய்ததற்காகவே எங்களுடைய தலைவரை தாக்க முற்பட்டார்கள். மதுரையிலே ஆர்த்தி என்ற ஹோட்டலில் ஒரு கருத்தரங்கிலே அதை சுட்டி காட்டியதற்காகவே அன்றைக்கு இருந்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளால் எங்களுடைய தலைவரை தாக்க முற்பட்டார்கள். நாங்கள் தயாராக தான் இருந்தோம். ஆக அதுல இருந்த வந்தவர் தான் தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும், அன்றைக்கே அதுதான் தந்தை பெரியாரை ஒருவர் விமர்சனம் செய்கிறார்கள் சொன்னால் யார் விமர்சனம் செய்வார்கள்? யோசனை செய்து பாருங்க, யார் விமர்சனம்? இங்க இருக்கிற சங்கி மட்டும்தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரவிக்குமார் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் சொன்னால் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஒவ்வொரு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய தோழர்களுக்கு சொல்லிக் கொள்ளுவதெல்லாம், நீங்கள் எங்களோடு இருக்கும் வரை அல்லது நாம் இருக்கும் வரை அல்லது புரட்சி எங்களுடைய தலைவர் 2 நாட்களுக்கு முன்பு கோவில்பட்டியில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொன்னார், ஆதி தமிழர் பேரவையினுடைய தலைவர் தந்தை பெரியார் என்று அறிவித்தார். வழிகாட்டும் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னார். அதையேதான் நீங்கள் இங்கே சொல்லுகிறோம், எங்களுடைய தலைவர் தந்தை பெரியார் தான், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை அதை எதிர்க்கின்றவர்களை அது எந்த வடிவில் வந்தாலும் கூட எதிர்ப்போம். நீங்கள் எத்தனை படைபலத்தோடு வந்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம். இந்த தீர்ப்புக்காக எல்லா வகையிலும் எங்களோடு உறுதுணையாக இருந்த திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.